இந்த வருஷம் நியூ இயர் உங்களுக்குலாம் எப்படி போச்சு? எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. என்னோட ஹஸ்பண்ட் கம்பெனில எப்போதுமே வருஷம் நியூ இயர் அன்னைக்கு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கெட் டுகெதர் பண்ணுவாங்க. நியூ இயருக்கு நாள் இல்லைன்னா நியூ இயர் அந்த மாதிரி வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஜனவரி 4th நாளைக்கு அது பண்ணலாம், கெட் டுகெதர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போதுமே நாங்க சாங்கு டான்சிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. போன வருஷம் சாங்ஸ் ஒரு 4 கேர்ள்ஸ் சேர்ந்து நாங்கெல்லாம் பாடினோம். இந்த வருஷம் ஷார்ட்டா டக்குன்னு முடிவு பண்ணிட்டனால 4 அப்படின்றனால டேட்டே கன்ஃபார்ம் பண்ணாம கடைசியில தான் முடிவு பண்ணாங்களா. அதனால ஜனவரி 4ன்றனால யாருமே சாங் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சரி ஓகே, பாப்பாவனாவது வெல்கம் டான்ஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு கீழே போறதுக்குள்ள பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு கொஞ்சம் தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டு வீட்டில் சாமியும் கும்பிட்டுட்டு பிரியாணி ப்ரிப்பேர் பண்றதுக்காக அப்புறம் கீழே போயிட்டோம். ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து மாசத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோமா. இந்த தடவை சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தடவை பிரியாணி பயங்கர டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த பிரியாணி டேஸ்ட்டை விட எல்லாரும் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டதா ரொம்ப அருமையாக இருந்தது.